வியாபாரத்தை அட்வர்டைஸ் பண்ணுவது தவறு கிடையாது. ஆனால் அட்வர்டைஸ் பண்ணுகின்றோம் என்ற பேரிலே பெண்களை மாடல்களாக வைத்துக்கொண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குமாக இருந்தால் நம் முயற்சியில் அல்லாஹ்வுடைய சோதனையுடைய விடயத்திலே நாங்கள் தோற்றுவிட்டோம். அட்வர்டைஸ் பண்ணுவதில் தவறு கிடையாது. நல்ல குரல் வளம் உள்ள ஒருவரை எடுத்து அவர் மூலமாக பேச வைத்து நம் கடையில் என்ன இருக்கு அதை எல்லாத்தையும் அப்படியே போட்டோ எடுத்து அதை அப்படியே ஒரு ரீலாக மாற்றி அதுக்கு பின்னுக்கால் அந்த வாய்ஸை கொடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி மியூசிக் எதையுமே கலந்து விடாமல் அதில் வெறுமனே அந்த வாய்ஸை மாத்திரம் போட்டு அது அப்படியே ஃபேஸ்புக்கில் அதாவது மக்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு அதன் மூலமாக நம்முடைய கஸ்டமர்ஸை அதிகரிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்முடைய முயற்சி எவ்வாறு இருக்கின்றது? ஒரு கடையை திறக்கின்றோம். அந்த கடையில ஒரு டெக்ஸ்டைல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு டெக்ஸ்டைலை நாங்கள் திறக்கின்றோம். டெக்ஸ்டைலை திறந்தால் டெக்ஸ்டைல எப்படியும் உடுப்பு தான். ஆண்களுடைய உடுப்பும் இருக்கும், பெண்களுடைய உடுப்பும் இருக்கும். இப்ப மாடல்கள் தேடுவது, ஆண்களுடைய உடுப்பை டிஸ்பிளே பண்றதுக்கும் பெண்களுடைய உடுப்பை டிஸ்பிளே பண்றதுக்கும் மாடல்ஸ் தேடுறது. அது டம்மி மாடல். அந்த டம்மி மாடலில் போடுகின்ற நேரத்திலும் மனிதனுடைய எண்ணங்கள் சிதறாத விதமாக அந்த டம்மி மாடலும் இருக்க வேண்டுமே இல்லையா? சில வேளைகளில் அதிலும் அது தவறி விடுகின்றது. சில வேளைகளிலே அந்த ஆடையை அணிந்து யாராவது ஒரு பெண்ணை கொண்டு அதற்குரிய போஸ்டரை ரெடி பண்ணி அந்த போஸ்டரை கடைக்குள்ளே ஒவ்வொரு இடத்திலும் டிஸ்பிளேக்காக வைத்திருக்கின்றோம். கேட்டா சொல்லுகின்றோம், நீங்க உடுத்தா இப்படித்தான் இருப்பீங்க என்று காட்டுறதுக்காக வேண்டி. அது எப்படி இவ உடுத்தா அப்படி இருப்பா? இவ வெள்ளவை அங்க இருக்கிறது, அங்க இருக்கிற அதுக்குன்னு மேக்கப் பண்ணி இருக்குது, அங்க இருக்கிற அதுக்குன்னு பவுடர் பூசி இருக்குது, அங்க இருக்கிற அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணப்பட்டு இருக்குது. இங்க இருக்கிறது எப்படி அங்க இருக்கிற மாதிரி ஆகும்? அதை காட்டி இது போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று காட்டுவதற்காக வேண்டி டிஸ்பிளே பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் தவறா? தவறுதான். அல்லாஹ் தஆலா அதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய முயற்சி எப்படியும் கிடைக்கின்ற ரிஸ்க். நீங்கள் டிஸ்பிளே பண்ணினாலும் அந்த ரிஸ்க் கிடைக்கும், டிஸ்பிளே பண்ணவில்லை என்றாலும் அந்த ரிஸ்க் கிடைக்கும். அந்த கிடைக்க இருக்கின்ற ரிஸ்கை நாங்கள் தவறான வழிகளிலே அடைந்து கொள்வதற்கு நம்முடைய முயற்சியை செலுத்துவோமாக இருந்தால் தோற்றது ரிஸ்குடைய விடயத்தில் அல்ல, சோதனையுடைய விடயத்தில். ரிஸ்க் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானே. ஒருவருடைய ரிஸ்குடைய விடயத்தில் அவருக்கு நான் பொறுப்பெடுத்து விட்டேன் என்று. அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம்தான் ரிஸ்கை பொறுப்பெடுப்பதற்கு காரணமாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே முஸ்லிம்களை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வை வணங்காத மக்களுடைய ரிஸ்கை அவன் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய சபைகளிலே சாப்பிடுகின்றார்களே, யாரு கொடுத்த சாப்பாடு? அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு தான். அந்த சபையிலே கூட அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் அளந்துதான் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா யாருடைய ரிஸ்கையும் இல்லாமல் பண்ண போவது கிடையாது. ஆனால் சோதித்து பார்க்கின்றான். இன்றைக்கு அதெல்லாம் ஒவ்வொரு இடமாக டெவலப் ஆகின்றது. இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் ஒவ்வொரு மாதிரியான மாடல்களை இன்றைக்கு வெளியிட தொடங்கி விட்டார்கள். இந்த ஃபேஸ்புக்களை திறந்து பார்த்தால் பெண்கள் எல்லாம் மாடல்ஸ். இப்ப அது யார், தங்கையா மனைவியா யாருன்னே தெரியவில்லை. ஆனால் மாடல்ஸ் இப்படி உடுக்கலாம், இப்படி உடுக்கலாம், இந்த மாதிரி உடுக்கலாம், இந்த மாதிரி அமைக்கலாம் என்றெல்லாம் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை வந்து நின்று பெண்களாக முன்னுக்கு வந்து நின்று மாடல்களாக இன்றைக்கு காட்டக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கின்றோம். எனவே இதன் மூலமாக நாங்கள் ரிஸ்கை அதிகரிக்க போவது கிடையாது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாத டைல்ஸ் பிசினஸிலே கூட இன்றைக்கு மாடல் வந்து சேர்ந்து விட்டது என்பார்ந்த சகோதரர்களே. கடைகளுக்கு முன்னால் பெரிய பேனர்களை அடிக்கின்றோம். அந்த பேனர்களில் பாத்ரூமுடைய ஃபிட்டிங்ஸ் வந்து பாத்ரூம் பேசன் இப்படி இருக்கும், ஷவர் இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும், ஒரு பாத்ரூமுடைய மாடல் இப்படி இருக்கும், இதுக்கு தேவையான சாமான்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்கண்டா. யாரும் வரமாட்டாங்களா? அதுக்குள்ள ஒரு பொம்பளை இருக்கணுமா கட்டாயம்? ஒரு பெண்ணை அதற்குள்ளே கொண்டு போய் வைத்து அதற்குரிய ஒரு பேனரை எடுத்து கடைக்கு முன்னாலே அடித்து மக்களை நாங்கள் எடுத்து கவர்ந்து எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸை டெவலப், சத்தியமாக கிடையாது, டெவலப் பண்ணப்பட போவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொய் இருக்கின்றதே, பொய் பொருளை விற்க உதவும், அதிலே இருக்கின்ற பரக்கத்தை எடுத்துவிடும். பரக்கத்தில்லாத வியாபாரம் தான். அந்த அவுருது சீசன் கண்டோமா இல்லை? அவுருது சீசன்கள் வந்து விட்டது என்று சொல்லி சொன்னார். முன்னாலே கொண்டு வந்து பூஃபர்களை போட்டு பக்கத்திலே பள்ளிவாசல்கள் இருக்கின்றதா என்கின்ற சிந்தனை கூட கிடையாது. நல்ல சத்தமாக அதனுடைய பூஃபருடைய சவுண்டை போட்டு மக்கள் எல்லாரையும் ஈர்த்தெடுக்கின்றார்கள். போகின்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும், போகின்றவர்கள் அவசரமாக கடைகளுக்குள்ளே வர வேண்டும், வந்து அந்த கடையிலே சாமான்களை வாங்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் சோதனையிலே தோற்கின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே.
ஏன்னா டைல்ஸில் இன்றைக்கு இந்த கலாச்சாரம் இப்பொழுதுதான் உருவாகி இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா கடைகளுக்கும் இந்த நோய் பரவாமல் இருப்பதற்காக, டைல்ஸ் கடையில் ஓனர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, அதனால சொல்லிக்கிறேன் இல்லையா, எல்லா கடைகளுக்கும் இது பரவி விடக்கூடாது இல்லையா, இது ஒரு தொற்று நோய், இந்த நோய்கள் பரவி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். எழுதப்பட்டதுதான் நமக்கு கிடைக்கும், என்ன ஆடினாலும் அவ்வளவுதான் கிடைக்கும். ஓடுங்கள், பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆட வேண்டாம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆடை ஒரு ரிஸ்க், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். இந்த ஆடை என்று சொல்லக்கூடிய அந்த ரிஸ்கை கூட அடைந்து கொள்வதற்காக எப்படியாவது ஒரு ஹராமான முறைகளை செலக்ட் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கின்றோமே இல்லை. நேற்றைய தினம் ஒரு சகோதரர், நேற்றைய தினம் இன்றைய காலையில் தெரியல ஞாபகம் இல்லை, ஒரு சகோதரனை சந்தித்து கதைச்சு கொண்டிருந்தேன். முன்னால் சந்திச்சு கழிச்சுட்டு இருக்கிற நேரம் பக்கத்தில் நல்ல நல்ல டெக்ஸ்டைல்கள்லாம் நம்மளை சுற்றி வந்துட்டு, இந்த பேர்கள்லாம் சொல்கிறேன் சரியில்லைன்றதுனால நான் சொல்லலை, டெக்ஸ்டைல்கள்லாம் வந்துட்டு. இந்த டெக்ஸ்டைல் எல்லாம் வந்ததன் பின்னால் இன்றைக்கு நிலைமை எப்படி என்று சொன்னால், டெக்ஸ்டைல்களுக்கு முன்னால் போடப்படுகின்றது 25% ஆஃப், 50% ஆஃப். எதுன்னு சொன்னால் HSBC கிரெடிட் கார்டு இருக்குமாக இருந்தால், பீப்புள்ஸ் பேங்குடைய கிரெடிட் கார்டு இருக்குமாக இருந்தால், இந்த வங்கியுடைய கிரெடிட் கார்டு உங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் இத்தனை % ஆஃப். இப்போ நாங்கள் கொள்கைவாதிகளே, நாங்கள் மௌலவிகிட்ட கேட்டு சார் கிரெடிட் கார்டு எடுக்கலாமான்னு கேட்டு, இல்லை கிரெடிட் கார்டு எடுக்க இயலாதுன்னு சொல்லி, அது அக்ரிமெண்ட்டில் குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. கிரெடிட் கார்டிலே நாட்டம் இல்லாவிட்டாலும் அந்த பெர்சன்டேஜில் நமக்கு நாட்டம் இருக்கின்றது. சில வேளைகளில் நண்பனுடைய கிரெடிட் கார்டை கொண்டு வந்து அதிலே சுரண்டி எப்படியாவது எடுத்துக்கொள்வதற்கு பார்ப்பது, அது எப்படி சோதனை ஹலாலா? அந்த முறை எப்படி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக இருக்கு? அதுவும் ரிஸ்கை எடுப்பதற்கு ஒரு முயற்சி தான். கடைக்கு போகின்றோம், காசு கொடுக்கின்றோம், அதிலே ஏதாவது பேரம் பேச முடியுமான்னு பார்க்கின்றோம், நம்மளால் முடிந்த அளவுக்கு குறைந்த விலைக்கு வாங்குகின்றோம். இதிலே தவறு கிடையாது, அதுவும் ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தான் நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். ஆனால் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியிலே ஹராத்தை கலக்கின்றோமா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்க்கின்றார். எனவே அந்த விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.